தி மோஸ்ட் அவைட்டட் ட்ரெய்லர் கோட் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் 45 செகண்ட் வந்து ஓடுது. மல்டி ஸ்டார் கேஸ்டிங். ட்ரெய்லர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. படமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பக்கா கமர்ஷியலான ஒரு ட்ரெய்லரு. படமும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோட்டுன்னு டைட்டில், கோட் சூட் போட்டு லுக் இதெல்லாம் பார்க்கவும் நான் நினைச்சிட்டு இது வந்து ஒரு கிளாஸான படமா இருக்கும் போல அப்படின்னு. ஆனா ட்ரெய்லர் பார்த்த பிறகு தெரியுது ஒரு ப்ராப்பரான ஒரு பக்கா கமர்ஷியல் படமா இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு. வெங்கட் பிரபு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை ரொம்ப ஓவர் ரேட்டடா இல்லாம அப்படி ஆடியன்ஸுக்கு கடத்தக்கூடிய ஒரு டேரக்டர். அதே டயத்துல ஹியூமரு இந்த எமோஷன்ஸ்ல வந்து விஜய் அவர்களும் அதே மாதிரி தான் ரொம்ப ஓவர் ரேட்டடா இல்லாம ஆடியன்ஸுக்கு கடத்தக்கூடிய ஒரு ஹீரோ. இந்த 2 கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் சேரும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படம் வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே வந்து எங்கேஜிங்கா ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்க வைக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒன்லைனை மட்டும் விகடன் பிரஸ் மீட்ல வந்து வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. அந்த ஸ்பை த்ரில்லருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. அந்த ப்ராப்ளம்